பெரம்பலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து கணக்கெடுக்கும் பணி அடுத்த 2 நாட்களில் முடிவடையும் என மாவட்ட ஆட்சியர் தாரிஷ் அகமது தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை விட்டு மழை பெய்ததால் ஒரு சில விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அது குறித்து அவரிடமே கேட்போம். சார், பெரம்பலூர் மாவட்டத்தில் மழையினால் ஏதாவது பாதிப்பு உண்டுங்களா? இந்த கணக்கெடுப்பு நடந்து வருது. எங்கள் எல்லா அரசு அலுவலர்களும் கணக்கெடுத்துட்டு இருக்கோம். கணக்கெடுத்து முடிச்ச உடனே தமிழக அரசாங்கத்தில் நம்ம கேட்டு நம்ம முடியும். மானாவாரி மாவட்டமான அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பருத்தி மக்காசோளத்தோட நிலைமை இப்போ எப்படி சார்? நாங்கள் கணக்கெடுத்துட்டு இருக்கோம். அது கணக்கெடுத்த உடனே கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்குவோம். கணக்கெடுப்பு பணி எப்போ முடியும்? இவங்களுக்கு நிவாரணம் எப்போ சார் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது? நாங்கள் 2 நாளில் முடித்து நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுருவோம். நன்றி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை அதிக அளவு பெய்திருந்தாலும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவு குறைந்த அளவே மழை பொழிந்து உள்ளது. அந்த வகையில் பயிர்கள் சேதமான பகுதிகளிலே மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். விரைந்து இதற்குண்டான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.